வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா. இன்றைக்கி நம்ம சேனலில் சேமியா உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. புதுசாக சமையல் கற்றுக்கிற லேடிஸ்க்கும் பேச்சுலர் பாய்ஸ்க்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு பொரிஞ்சாச்சு. கொஞ்சம் இஞ்சி துண்டு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், பருப்பு இது எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 300 ml அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு 300 ml அளவு கணக்குங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சேமியா சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பேக்கெட் சேமியா 200 கிராம் அளவு இருக்கும். 300 ml அளவு தண்ணி சேர்த்தா போதுங்க. தண்ணி கொதி வந்திருக்கு. பேக்கெட்டில் இருக்க சேமியாவை இப்போ சேர்த்துக்கலாம். சேமியாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமானாலும் சேமியா குழஞ்சிடுங்க. நல்லா உதிரி உதிரியாக வராது. சேமியா உப்புமாக்கு தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியம். கலந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிடலாம். 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மறுபடியும் மூடிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. சேமியா உப்புமாக்கு தண்ணீரோட அளவு ரொம்ப முக்கியங்க. கரெக்டான அளவு தண்ணி சேர்க்கும் போது இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்லா வருங்க. பார்க்கும்போதே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். வாசனைக்காக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கும் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றிங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.